கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கு தயாரிக்கப்பட்டு கேக்கில் சேர்க்கப்படும் பொருட்களை தரமாக பயன்படுத்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்கு தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் இந்த கேக்கின் பொருட்கள் தரமாக பயன்படுத்தி விற்க வேண்டும் என்று பேக்கரி உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை இன்னும் சில நாட்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில பேக்கரிகளில் தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் கேக்குகள் தரமான முறையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கேக்கில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிரீம்களில் எந்த ஒரு ரசாயன பொருட்களும் கலந்து தயாரிக்கக்கூடாது. வண்ண நிறங்களை உணவு பாதுகாப்பு துறையின் விதிமுறையின்படி அளவுதான் இருக்க வேண்டும். கேக்கில் கூடுதலாக வண்ண நிறங்கள் அளவுகளை சேர்த்து தயாரிக்க கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வண்ண நிறங்களை அளவுகளை சேர்த்து தயாரித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கேக்கில் இனிப்பு வகை என்பதால் பூச்சிகள், எறும்புகள், ஈக்கள் தொல்லையில் இல்லாமல் பாதுகாப்பான இடத்தில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல கேக்கில் பயன்படுத்தக்கூடிய முந்திரி, திராட்சை, செரி உள்ளிட்ட இனிப்பு வகைகள் தரமானதாக பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை விதிகளை மீறி கேக் பொருட்களை தயாரித்தால் சம்பந்தப்பட்ட பேக்கரி கடையின் உரிமையாளர் மீது உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். மேலும் இந்த இரண்டு பண்டிகை நாட்கள் நெருங்கும் நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பேக்கரிகளுக்கு சென்று ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்கு தயாரிக்கப்பட்டும் கேக்கில் தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். கேக்கில் பயன்படுத்தக்கூடிய வண்ண நிறங்கள் உணவு பாதுகாப்புத்துறை விதிமுறையின் அளவுபடி இருக்க வேண்டும். கூடுதல் வண்ண நிறங்களின் அளவுகளை சேர்த்து கேக்கை தயாரித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு பண்டிகைகளும் நாட்கள் நெருங்குவதால் அந்தந்த பேக்கரிகளுக்கு சென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இனிப்பு வகை என்பதால் இந்த பூச்சிகள், எறும்புகள், ஈகள் தொல்லை இல்லாமல் பாதுகாப்பான இடத்தில் வைத்து அந்த கேக் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கேக்கில் பயன்படுத்தக்கூடிய முந்திரி, திராட்சை, செரி உள்ளிட்ட இனிப்பு வகைகளை தரமானதாக பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேக்கில் பயன்படுத்தக்கூடிய அந்த வண்ண நிறங்கள் உணவு பாதுகாப்பு துறையினுடைய விதிமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறையின்படிதான் அந்த வண்ண நிறங்களை சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.